மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இஸ்ரேல் மக்களுக்கு அந்நாட்டின் இராணுவம் புதிய எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. மக்கள் தேவையின்றி வெளியே வர வேண்டாம் எனவும் பாதுகாப்பான இடங்களில் தங்கியிருக்குமாறும் அறிவுறுத்தியிருக்கிறது. ஈரான் இராணுவம் மீண்டும் ஏவுகணை தாக்குதலை நடத்தக்கூடும் என்பதால் மக்களுக்கு இஸ்ரேல் இராணுவம் எச்சரிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. மறு அறிவிப்பு வரும் வரை மக்கள் பாதுகாப்பான இடங்களில் இருக்க அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களோடு செய்தியாளர் மதியழகன் இணைந்திருக்கிறார். மதி, கூடுதல் விவரம். ஈரான் மீது இஸ்ரேல் நேற்று தாக்குதல் நடத்திய நிலையில் பதிலடி கொடுக்கும் வகையில் ஈரானும் இஸ்ரேலினுடைய பல்வேறு நகரங்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இஸ்ரேல் அமெரிக்கா இணைந்து நடத்திய தாக்குதலில் ஈரானினுடைய உச்சபட்ச தலைவர் கொல்லப்பட்ட நிலையில் ஈரான் மீண்டும் பதிலடி தாக்குதல் கொடுக்கும்படி எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் பல்வேறு எச்சரிக்கைகளை இஸ்ரேல் அரசு தங்களது நாட்டு மக்களுக்கு விடுத்திருக்கிறது. அதாவது ஈரான் தாக்குதல் நடத்திய இடங்களை பகிர வேண்டாம் என்றும் அது தொடர்பான காட்சிகளையும் சமூக வலைதளங்களில் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்று தற்பொழுது இஸ்ரேல் ஒரு அறிவுறுத்தலை வெளியிட்டு இருக்கிறது. ஏனென்றால் மீண்டும் அது போன்ற இடங்களை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருப்பதால் அந்த தகவல்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்று தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் மக்கள் அனைவரும் பாதுகாக்கப்பட்ட பதுங்கு குழிகளில் தஞ்சம் புகுமாறும் ஒரு அறிவுறுத்தலை தற்பொழுது இஸ்ரேல் அரசு தெரிவித்திருக்கிறது. அதாவது நீங்கள் அந்த பதுங்கு குழியிலிருந்து வெளியேறலாம் என்ற அறிவிப்பு வெளியிடப்படும் வரை மக்கள் அந்த பதுங்கு குழிக்குள்ளேயே இருக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலை இஸ்ரேல் அரசு தெரிவித்திருக்கிறது. அது போன்ற அறிவிப்பு, அதாவது எந்த அறிவிப்பும் வரவில்லை என்றால் அதுவரை பொதுமக்கள் அந்த பாதுகாக்கப்பட்ட பகுதியிலேயே இருக்க வேண்டும் என்றும் ஒரு அறிவுறுத்தலை இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது. ஈரான் மீண்டும் தாக்குதல் நடத்தலாம் என்ற ஒரு தகவல் கிடைத்ததன் அடிப்படையில் இந்த அறிவிப்பு வெளியிடப்படுவதாகவும் இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது. மக்கள் தேவையின்றி வெளியே வர வேண்டாம், பாதுகாப்பான இடங்களில் இருக்க வேண்டும் என முன்னெச்சரிக்கையாக டெல்-அவீவ் நகர் முழுவதும் சைரன் ஒலிக்கப்பட்டு வருகிறது. அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். விவரங்களுக்கும் நன்றி மதி.